இதில் கண்டி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஃப்ளட்டோட எஃபெக்டை பாருங்க, குத்திக்கு கடையை கழுவிட்டு இருக்காங்க. கண்டி ஐயா மெத்தன பார்க்கிங் தீனோ உள்ள அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு ஒன்று. தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கமிக்கி வாசிங்க. ஆமாம், நீந்தி பார்த்துருக்கீங்களா தண்ணிக்குள்ளே? இவ்வளோ மழைக்கும் கரெக்டாக லெவல் கண்டிப்பாக ராணி குளிக்கிற குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ டீசலோட விலை 277 ரூபா. இங்கே ரேட்டு 10,000ங்கிறது 2,500 தாளோட முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்தீங்களா 2,500 தாள். எவ்வளோ பெரிய பாறை வந்து உளுந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல கீழே ஆள் இருந்தால் வண்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும். இப்போ நம்மளுடைய பிரார்த்தனையில் இலங்கையை பார்த்துக்கிடுவோம். கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டியிலேருந்து கொழும்புக்கு போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இலங்கையில் புயல் பாதிப்பில், தித்வா புயலில் பெரிய பாதிப்படைஞ்சது கண்டி, நுரேலியா, பதுளை இந்த மாதிரியான இடங்கள் தான். இதில் கண்டி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இங்கேருந்து கொழும்பு போகிற வழி எல்லாமே வந்து பாதிப்பு அதிகமான இடம் தான். நிறைய நிலச்சரிவுகள்லாம் நடந்த இடம். ஸோ இந்த இடத்தெல்லாம் காட்டுறேன். இன்றைக்கி நான் வண்டியில் தான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ எந்த பாதிப்பு இல்லாமல் ரோடெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த நிலச்சரிவோட பாதிப்பு, அந்த கண்டி மக்கள்கிட்ட இருக்க பாதிப்பு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காட்டிட்டு வரேன். அப்படியே பார்த்துட்டு வரீங்களா? இங்கே பாருங்கள், கண்டிக்கு பக்கத்தில் வந்துட்டோம். மழை சரிஞ்சிருக்க இதை மட்டும் பாருங்கள். நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைடு. எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு. ஒரு சில இடம் மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன். மலைப்பகுதிகளில் ஏற போகிறோம். அந்த பக்கம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு ரூட்டு தான் இருக்குது போல இருக்குது. அடுத்த ரூட், இன்னொரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் கொஞ்சம் பெண்டிங் வேலை தான். பாலை சரி பண்ணுற வேலை அதனால நாங்கள் வழியாக போயிட்டு இங்கே பாருங்க. எல்லாமே லேண்ட்ஸ்லைடு. கண்டி பக்கத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டோம். 20 எடுத்து வந்துட்டு இருக்கோம் கண்டி பக்கத்தில். இன்னும் கூட வந்து இவங்களுக்குலாம் நெட்வொர்க்கே வரலைங்க. இன்னுமே அப்படியே தான் இருக்குது. பாவம் தான், கஷ்டம். நிறைய இடத்துல டவர் எல்லாம் உளுந்துருக்கும்ல, அதை இவங்க சரி பண்ணி கொடுக்கல. அது நிறைய பெரிய கம்ப்ளைண்ட்டாக தான் ஓடிட்டுருக்கு. நெட்வொர்க்கு வந்து சரியான ஒரு ரூல்ஸ் போட்டு வைக்காமல் இருந்திருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி டைமில் வேறு ஏதாவது சேட்டலைட் மூலமாவது அவங்க நெட்வொர்க் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு வாழ்க்கைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. பஸ் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாகவே போகுது. மாத்தலை கண்டி அப்படிங்கிற ஊருக்கு போகுது இந்த வண்டி. மாத்தலையிலேருந்து கண்டிக்கு. அசோக் லேலண்ட், லங்கா அசோக் லேலண்ட் பார்த்தீங்களா? இங்கே இலங்கையில் பூரா வந்து அசோக் லேலண்ட் வண்டி தான் ஓடுது. டாட்டாவும் அசோக் லேலண்டும். எல்லாமே பாலங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. ஒரு பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தான் தண்ணி போன கதையெல்லாம் தெரியுது. இன்றைக்கி கண்டியில் வேற நம்ம இலங்கையில் பௌர்ணமி அன்னைக்கு புத்தருக்கு சிறந்த நாள்னு சொல்லி லீவ் விட்ருக்காங்க. அப்போது புத்தர் கோயிலெல்லாம் வந்து வழிபாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டியும் வந்து ஒரு மெயினான புத்தர். இப்போ இலங்கையில் கண்டி உள்ள கோயில் தான் அவங்களுக்கு முக்கியமான கோயில், புனிதமான கோயில். அப்படிங்கும்போது அதுலேயும் நிறைய கூட்டம் இருக்கும். டக்குன்னு போயிட்டு வெளியே வர முடியுமா எனக்கு தெரியல. போய் பார்த்துக்கலாம். வீட்டுக்கு கொட்டச்சோரெலாம் வலிச்சு வச்சுருக்கு பாருங்க. அப்பா, எவ்வளோ பெரிய இதெல்லாம் நிலச்சரிவு. இங்கேயும் பாருங்கள், மண்ணு தான் இருக்குது. கீழே ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. சாயில் டெஸ்ட் எடுக்காமல் வீடு கட்டிட்டாங்களான்னு தெரில. மேலே உள்ள வீடும் கீழே வந்திருக்கும் போல. தண்ணி ஃபுல்லாக அடித்து வர்றது தானே, தண்ணி வர்றது தானே. பாருங்க அந்த கடைகளை பாருங்கள். அந்த சைடில் இருக்க கடைகள் சேறு சகதி வந்து ஃபுல்லாக கடைக்குள்ளே போயிருக்கு. இது பாருங்க, ஃப்ளட்டோட எஃபெக்டை பாருங்கள். சில பேர் கடை திறக்க முடியல, சில பேர் கடை திறந்து காய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருங்க இவங்கெல்லாம் இன்ஜின் மோட்டரெல்லாம் குத்திக்கி கடையை கழுவிட்டு இருக்காங்க. வீடு எல்லாம் பாருங்கள், எல்லாம் மேலே வரைக்கும் தண்ணி போயிருக்கு. அந்த மேலே ஒரு 3 அடி 4 அடி ஹைட்டுக்கு இந்த வண்டியெல்லாம் பாருங்கள், 4 அடி ஹைட்டுக்கு போயிருக்கு. இன்றைக்கி தான், நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் கழுவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டிருக்காங்க பாருங்கள். இதோட பெரிய லேண்ட்ஸ் ஊருக்குள்ளே. இத்தனைக்கும் இது வந்து ஊருக்குள்ளே இந்த நிலைமை. ஆஹா, அவன் தான் எல்லாரும் கடையை கழுவி காய வச்சுட்டு இருக்காங்க. ஆயுத பூஜை கொண்டாடுற மாதிரி. இது பாருங்க, பாவம் அந்த அம்மா. அவங்க கடையில் உள்ள பிளாஸ்டிக் ஃபேன்சி ஸ்டோரு எல்லாம் கழுவணும். கடையெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி தான் எல்லோரும் திறந்து ஓரளவு வேலையை பார்க்குறாங்க போல. நிறைய வேலைகளை வந்து ரெக்கவர் பண்ணுறதுலாம் அரசாங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களே எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜேசிபி போட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு அது இதுன்னு எல்லாத்தையுமே. ஏன்னாச்சுன்னா ரோடு போடுறது மட்டும், ரோடு உடஞ்சிருந்தால் மட்டும்தான் ரோடு போடுற வேலையை கவர்மெண்ட் பண்ணுமா. அதனால் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இந்த வேலைகள் எல்லாத்தையும் அவங்கவுங்க இடத்துல உள்ளதை பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
அதனால் மக்களே முன்னின்று செய்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா டூரிஸ்ட்டுகள் வரணும், டூரிஸ்ட் வந்தால் தான் இவங்களுக்கு வாழ்வாதாரமே. அதனால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த ஆறு ஓடின அழகாக பாருங்கள். இது போய் தான் மகாவலி கங்கையோட சேரு. மகாவலி கங்கையில் சேர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ சேட்டை பண்ணிட்டு போயிட்டு இந்த ஆறு மக்கள்கிட்ட இந்த ஓரத்தில் நின்ன வண்டியெல்லாம் பாதி உள்ளே தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு கிராமத்தில் அப்படியே புதஞ்சி கிடந்து மேலே காருக்கு மேலே நடந்து போனாங்களே, காரோட மேடு ஓடு மட்டும்தான் தெரிஞ்சுது. அது எங்கே இருக்குன்னு தெரியல. அது நுரேலியா இருக்கும். இப்போ கண்டியே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நுரேலியா இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். முழு பாதிப்பு. பம்பரெல்லா கண்டி 4 கிலோமீட்டர் வந்தாச்சு கண்டிக்கு. இந்த நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாவேலி கங்கையில் தான் அதிக ஃப்ளட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கங்கை அமைதியாக இப்போ இருக்குது. இப்போ தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது, அமைதியாக இருக்குது. ஆனால் பாதிப்புகளை மட்டும் நிறைய கொடுத்துட்டு போயிடுச்சு. நாங்கள் போன தடவை வரும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஊராக இருந்துச்சு. இப்போ ஒரு அழுக்காக இருக்குங்க. இந்த பகுதி பரவாயில்ல, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது நல்லா அழகாக இருந்ததுக்கு ஊர். இப்போ இவ்வளோ மோசமாயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் மேடில் இருக்கிறதுனால ஒன்றும் ஆகலை, மழையோடு முடிஞ்சு போச்சு. கண்டி என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது? என்ட்ரன்ஸே வரவேற்கிற ஆக்கத்தை பாருங்கள். கண்டி கண்டியோட மெயின் வீதிங்க. ஒரு கடை திறக்கலை பாருங்க, அவ்வளோ கடையும் பூட்டி கிடக்கு. ஏதோ 1-2 சாப்பிட்ற கடை அந்த மாதிரி தான் திறந்துருக்காங்க, அப்படியே பூட்டியிருக்காங்க. பஜார், மெயின் பஜார் பிஸியாக இருக்க வேண்டிய பஜார், டூரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு உண்டான பஜார் இதுவே பூட்டியிருக்கு கம்ப்ளீட்டாக. எந்த பஜாரும் இல்லை, எல்லா கடையும் பூட்டியிருக்கு. பாதிப்பு உங்களுக்கு அதிகம் தானே. இன்னும் வாங்க வர்றதுக்கோ ஜாலி பண்ணுறதுக்கோ யாரும் வரமாட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பூட்டிட்டுறாங்க. இப்போ தலதா மாளிகையோட ரைட்டில் திரும்ப தலதா மாளிகை தானே. ஓ, பார்க்கிங்லாம் இருக்கும்பா, டூரிஸ்டே இல்லாமல் இருக்காங்கல்ல. ஐயா මෙතන பார்க்கிங் තියෙනවා? பார்க்கிங் இதில் பாருப்பா. பல்லயாட்ட ஹிந்தி, தமிழ், உருது எல்லாம் சேர்ந்து தான் சிங்களம் போடுறது. அங்கே போய் பள்ளத்தில் இருக்குன்றாரு. கைஸ் ஃபைனலி வந்தாச்சு. எங்கே? கண்டி தலதா மாளிகை. இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தலதா மாளிகை இருக்குது. இங்கே வந்து மழை பெஞ்சு பாதிப்பான மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை, நிலச்சரிவும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட அமைப்பில் தான் கட்டியிருப்பாங்களான்னு தெரில. இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த அவுட்ரு பகுதிகள் மட்டும்தான் அது விழுந்திருக்கு. நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஸ்டெப்பாக நிறைய பில்டிங் இருக்குது. பில்டிங் இருக்கிற இடம்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படலை. மரங்கள் கூட விழலை எனக்கு தெரிஞ்சு. அந்த தண்ணி போகிற அந்த இடம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வாங்க தண்ணி அது உள்ளே இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு ஒன்று இந்த பகுதி எல்லாமே எல்லாம் கொடி கட்டி அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க மேக்ஸிமம் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வராங்க. இன்றைக்கி நானும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. போன தடவை போட்டு வந்தேன், இந்த வாட்டி வெள்ளை ட்ரெஸ் மிஸ் ஆகி போச்சு. ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. நம்ம டீமை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தது. கண்டி வந்து எங்களுடைய பிளானில் இருந்தது தான் முதல்ல. ஆனால் கண்டிக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்தோம் மழை புயல்னால். ஆனால் கடைசியில் ஃபைனலாக கண்டிக்கு வந்தாச்சு. அது வந்து அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கால சூழ்நிலைகள் நல்லா சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதனால தான், ஏன்னா பெண்கள் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட முடியாது. போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், முட்டாள்கள் செய்யும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் வேலையை கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் கமிக்கி வாசிங்க. ஏன்னா நாங்களாம் இதெல்லாம் வந்து இந்த தம்பி இங்கே இருக்காப்புல, இலங்கைக்காரர் இருக்காப்புல, இந்த திசையில் ஒருத்தர் இருக்கார், அந்த திசையில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்டலாம் கால சூழ்நிலையெல்லாம் கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து டூரை அரேஞ்ச் பண்ணி வர்றோம். அதனால் எதுவுமே தெரியாமல் பிளாங்காக காசு வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு கண்டிப்பாக பாதுகாப்புங்கிற விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இப்படியே உள்ளே போய் அவங்க என்னென்ன என்ஜாய் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். தலதா மாளிகையில் ஆமை பாருங்கள், அந்த குளத்தில் சரியான ஆமை நீந்தி பார்த்துருக்கீங்களா தண்ணிக்குள்ளே?
பாருங்க, தரையில் போய் தானே பார்த்துருப்பீங்க. தண்ணிக்குள்ளே இவ்வளோ அழகாக அந்த தலதா மலைக்கு முன்னாடி ஒரு இது கிடைக்கு மியூசியம் மாதிரி. நமக்கு இந்த கண்டியை பற்றின வரலாறு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா குளத்துக்குள்ளே நடுவில் இருக்குது பார்த்துருங்க. கீழே ஃபுல்லாக தண்ணி. இது ஒரு மாளிகை. இந்த மாளிகையை பார்த்துட்ருக்கோம். சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. நடுவில் ஒரு அழகான ஒரு பார்க் ஒன்று வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் இங்கே யானை, அந்த பக்கம் ஆமை, அப்புறம் மீன் இதெல்லாமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கலானே. குளம் வெட்டுறது பெருசு கிடையாது. இது ஒரு காலம் நிறைய மழை வந்து ரொம்பிடுச்சுன்னா உடைஞ்சி போகாம தண்ணி வெளியேற மாதிரி இருந்துதான் இதை குளம் வெட்டணும். ஆமாம் ஆமாம், அதுக்கான டிசைன் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பெக்ட்லாம் இவ்வளோ மழைக்கும் கரெக்டாக லெவல் மீதியே வெளியே போயிடும். இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ராணி குளிக்கிற பில்டிங் போல இருக்கேன். கீழே பாருங்கள் தண்ணி இருக்குது. நாங்கள் நிற்கிற அந்த மண்டபத்துக்கு மேலே தண்ணி இருக்குது. ராணி குளிக்கிற குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சுருக்காங்க. செம்ம தான். அந்த மரத்தெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ வேலைப்பாடுகள் வச்சு அவ்வளோ அருமையாக அந்த காலத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அதில் கீழே ராணி குளிக்கிறதுக்குன்னு அவ்வளோ அழகாக. இப்போ நம்ம கேரளாவில் இருக்க திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில், அதாவது நம்ம பத்மநாபுரம் பேலஸ்லலாம் ராணி குளிக்கிறதுக்குன்னு ஒரு குளம் காட்டியிருப்பாங்க. சும்மா சின்னதாக ஒரு ரூம் இருக்கும், அதுக்கப்புறம் அது குளம் மாதிரி இருக்கும். ஆனால் இது இந்த இவ்வளோ பெரிய லேக்கில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இது போட்டு பிளாட்ஃபார்ம் போட்டு தண்ணி வந்து நிற்கிற மாதிரி நின்று அதில் ராணி குளிக்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு இவ்வளோ மேலே எவ்வளோ பெரிய இது கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அட்டகாசங்க. உண்மையிலே சரியான ஒரு டெவலப்மெண்ட்டு, சரியான ஒரு ஆர்கிடெக்சர். இங்கேருந்து பார்க்குறதுக்கு தலதா மலையை எவ்வளோ அழகாக பெருசாக தெரிந்து பாருங்கள். இங்கே போயிட்டு அது முன்பக்கம் நல்லா தண்ணி ஃபுல்லாக அந்த கோட்டையை சுற்றி அகழி போட்டு வச்சுருக்காங்க, யாரும் வராத மாதிரிக்கு. இவ்வளோ பெரிய அளவில் இருக்குது தலதா மலையை. இதுக்குள்ளே தான் புத்தருடைய பல் இருக்குது. பல் வந்து ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணுறது தான் நாங்கள் போன தடவை வரும்போது ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இப்போ ஓப்பன் பண்ணலை, அதனால் கூட்டமும் இல்லை. நாங்கள் போன வருஷம் வரும்போது ஓப்பன் பண்ணதுனால தான் நிறைய குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். குயின்ஸ் பாத், அதான் இதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, ராயல் பாத். இதுக்கு பில்டிங் கட்டினது வந்து லாஸ்ட் கிங்கோடைய இதில் கட்டியிருக்கு. இதை கட்டின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1806. கிட்டத்தட்ட 250 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த 1825 கரெக்டாக 200 வருஷம் ஆகுது. இந்த ஸ்டோரே போட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கல்ச்சுரல் ஃபண்டு வேறுங்க. நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவங்கள பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அழகா இந்தியன் உமன், டிபிக்கல் இந்தியன் உமன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. எல்லா கண்ட்ரீஸ்லேயும் எப்படி எப்படி புத்தா வந்து வந்தார், ஃபார்ம் ஆச்சு, ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க புத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சுருக்காங்க. அது பார்க்கும்போதே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஹிஸ்ட்ரியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த இடத்த. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பில்டிங். இன்னொன்று இடத்துல வந்து அப்போ எந்தெந்த ராஜா எப்படி எப்படி இருந்தாங்க, எந்தெந்த இயர்லேருந்து எப்படி எப்படி இருந்தாங்க, அவங்களோட ஃபுல் ஃபேஸஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்கல்ப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ், அப்போ புத்தாக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அது அந்த டூத்தை வந்து எப்படியெல்லாம் பாதுகாத்தாங்க, என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அங்கே, அப்போது அதை பாதுகாக்கிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருந்தது பார்க்க. பர்த் சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். இந்த நம்ம தலதா மலைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிடலாம். ஏன்னா பார்க்கிங்லேருந்து நம்ம வண்டி எடுத்துட்டோம்னா ஊரை தாண்டி தான் போய் சாப்பிட போகணும். மணியும் 3:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தலதா மலையிலேருந்து சாப்பிட கிளம்புறோம். இப்போ சைவ சாப்பாடு தான் இன்றைக்கி, ஏன்னா கோயில்களுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ காலையிலேருந்தே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் போயிட்டுருக்கு. அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிட்டா தான் போதும் நமக்கு. ஹெவியாக இல்லைனா நான்வெஜ் போனீங்கன்னா நைட்டு வேணால் நான்வெஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற பிளானில் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், நமக்கு வந்து இன்றைக்கி ரைஸ் அண்ட் கறி அப்படின்ற ஒரு சாப்பாடு. அதை நேற்று மத்தியானம் சாப்பிட்டோம், அதே மாதிரி தான். சம்பல், அப்புறம் கூட்டு, பருப்பு, அப்புறம் சோறு, ஒரு அப்பளம், தயிர் வாங்கிக்கலாம். இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்களா, இதாம்மா இது சாம்பாரா, இது என்னப்பா இது ரசமா? ஓ ரசம், சூப்பர், தேங்க்யூ. சார் என்ன சொன்னீங்க சார்? சாருக்கு என்ன சொன்னாங்க? மசாலா தோசைக்கு கொண்டக்கடலை அது இதுன்னு வச்சுருக்காங்க. அருமை. எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த இங்கே ஹோட்டல் சௌமியா அப்படிங்கிற இடத்துல ஆப்போசிட்டில் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தா இருங்க.
சூப்பராக இருக்கும். பிஒய்டி ஷோரூம் நாங்கள் சாப்பிட்டாச்சு. அப்படியே கண்டியிலேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு போகிறோம். கொழும்பில் நெகம்போ, கொழும்பையும் தாண்டி அதாவது கொழும்புக்கு முன்னாடின்னு வைங்களேன், நெகம்போ போயிட்டு ஸ்டே இன்னைக்கு. ஏன்னா இங்கே ஸ்டே வந்து பெருசாக இல்லை. ரெண்டாவது இன்னைக்கு ஹாலிடேங்கிறதுனால யாரும் கால் எடுக்க வரச்சில்ல. போட்டுட்டு அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு ஃபுல்லாக, ஏன்னா இன்றைக்கி இங்கே ரூம் போட்டாலும் நாளைக்கு போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேஸ்ட் தான். அதுக்கு இங்கேருந்து இப்போயே போயிட்டோம்னு வைங்களேன், நாளைக்கு காலையில் கொழும்பு ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் போகிறோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் காட்டுது கொழும்பு. இங்கே ஹைவே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஹைவே கொஞ்ச தூரத்தில் ஹைவே வந்துடும். ஹைவே வந்து நாங்கள் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டில் எடுத்துருக்குறோம். ஸோ அந்த கான்செப்டில் இப்போ டீசல் வந்து நாங்கள் குறைய போட்டுக்கிடணும். கொடுக்கும்போது வண்டியை கொடுக்கும்போது ஃபுல்லாக டீசல் போட்டு கொடுக்கணும். இப்போ டீசலோட விலை 277 ரூபா இங்கே ரேட்டு. நம்ம 10,000 ரூபாய்க்கு போடுறோன்னு வைங்களேன், 36 லிட்டர் விழுது. 277 ரூபாய் ரேட்டு. இங்கே என்ன டீசல் கம்பெனி பேர்? டி பெட்ரோல் ஏதோ ஒன்று. சென்ஸ்டார் அப்படிங்கிற பெட்ரோல் பங்கு இது கொழும்பு தான், சைபெட்கோ அப்படிங்கிறது. இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவோம். 10,000 ரூபாங்கிறது 2,500 தாளோட முடிஞ்சு போச்சு. இதை பற்றியில் 2,500 தாள் முடிஞ்சுன்னா வேலை முடிஞ்சு. ஒரு 500 தாள் நம்ம ஊரில் ஒரு 20 தாள் எண்ணணும், அந்த மாதிரி வேண்டியதில்லை. ஓகே, இது வந்து நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளியூர்லேருந்து நல்லது செய்கிறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து பஸ்ஸில் கூட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பஸ் இருக்குது. இவங்க எல்லாமே வெளியூர்லேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்திருக்கிறாங்க. ஓ, இங்கே பாதிப்புகளை பாருங்கள். இந்த இடத்துல சுத்தமாக ஃபுல்லாகவே ஃப்ளட்டில் காலியாகிருக்கு பாருங்க. பயங்கரமாக மாறி இருக்கு. ஐயோ, இந்த ரோடு தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டி டு கொழும்புல உள்ள மெயின் வீதி. இன்னும் கொஞ்சம் அந்த பில்டிங் கீழே விழுந்துருக்கும். இதில் தான் இந்த ஃபுல்லாகவே சரிஞ்சு ரோடை க்ளோஸ் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து சரி பண்ணியிருக்காங்க பார்த்துடுங்க. ஆனால் இந்த லைனை இந்த வீடு பாருங்கள், இந்த வீட்டை பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக போப்பா. ஃபுல்லாக வீடே விழுந்துருச்சு. ஓ, பாவம் தான். அந்த மக்களை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபம் வரத்தான் செய்யுது. இயற்கை இவங்களை போட்டு இப்படி பாடுபடுத்துறது. பாருங்க எவ்வளோ பெரிய பாறை வந்து விழுந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல கீழே ஆள் இருந்தால் வண்டி இருந்தால் என்ன ஆயிருக்கும். இந்த நின்றுட்டு இருந்த பாறை அப்படியே வந்து விழுந்துருக்கு. சைடில் ஒரு ஆறு ஓடுதோ, அதனால அந்த ஆற்றுக்கு வர வேண்டிய இதில் வர வேண்டிய தண்ணியெல்லாம் ஆற்றுக்கு வர்ற மாதிரி வந்து உழுது பார்த்துடுங்க. இப்போ நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் குருநாளுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போனதுக்கப்புறம் ஹைவே வந்துடும். அது வரைக்கும் நாங்கள் மலைப்பகுதி பகுதியில் தான் போகணும். மலைப்பகுதியில் இந்த பாதிப்பு பாருங்க, பார்த்துக்கிட்டே தான் போக வேண்டியிருக்கு. சில இடத்துலலாம் பார்க்கும்போது வேதனையோட உச்சமாக தான் நம்ம மாற வேண்டியிருக்கு. வேதனையாக இருக்குது. இவங்க வாழ்வாதாரத்தை இழந்து, வீடுகளை இழந்து, உயிர்களை இழந்து பட்டுட்டு இருக்க பாடுகளை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன இடம் கூட இதாகிட்டு பாருங்க. இந்த வேறு பிடிக்க முடியாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க தானே, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தரப்பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் மலைகள் இருக்குது, அப்படியே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இனிமேல் இங்கே வந்து வழிஞ்ச தண்ணியால் தான் அங்கே போயிருந்துருக்கு கொழும்புக்கு, நலனிக்கங்கா வழியாக, கலனிக்கங்கா வழியாக, சாரி. அப்போது அந்த பாதிப்புகள் வந்து இது வரைக்கும் பார்த்தது கண்டியில். இங்கேருந்து எதிர்த்தாப்பில் போகிற வண்டிகள் எல்லாமே நிவாரணப் பொருட்கள் எடுத்துகிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. பஸ்ஸும் சரி, ட்ரக்ஸும் சரி, எல்லாமே அந்த கொழும்புல இருந்துருக்கவங்க, நார்த்தில் இருந்துருக்கவங்க, சவுத்தில் இருந்துருக்கிறவங்களாம் இந்த கண்டி நுரேலியாவில் தான் பாதிப்புகள் அதிகம், உயிரிழப்புகள் அதிகம். ஸோ அந்த பகுதிகளுக்கு இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனையில் இலங்கையை பார்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக இவங்க வந்து முழுக்க டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்காங்க. அதான் நான் 2-3 வீடியோவாக வந்து நம்ம இந்திய மக்கள்கிட்டையும் சரி, தமிழ் மக்கள்கிட்டையும் சரி கெஞ்சி கூத்தாடுறது அதான். டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்காங்க. நீங்கள் நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் வந்து புதுசாக யாரையும் ஸ்ரீலங்காவுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லலை. நிறையா ஸ்ரீலங்காவுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்க இந்த ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து பாருங்கள். ஒன்றும் எல்லாமே ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து இலங்கையில் வந்த பாதிப்புகள்லேருந்து அவங்க எப்படி அந்த பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொழும்புக்கு போயிடுவோம். இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் கொழும்புக்கு போயிடுவோம். கொழும்புல நாளைக்கு ஃபுல்லாக சுற்ற போகிறோம். ஸோ என்னென்ன சுற்ற போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் போடுறேன். பாய்.